गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய ஆனி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் விஷயத்துல கொஞ்சம் நிதானங்கள், கவன நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. எதிரிகள் வழியில மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரர் வழியில ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. மாமனார் இருக்கிறார்னா அவர் வழியில ஏதாவது தொந்தரவுகளோ இல்லைன்னா அவருடைய உடல்நிலை குறைபாடுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தோள்பட்டை ரீதியிலான பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியம். ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளிலையும் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. மன தைரியத்தை தேவையில்லாத விஷயங்கள்ல நாம இன்னைக்கு பயன்படுத்தாம இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. குருட்டு தைரியம் அதிகமா இருந்து தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபட்டு அதன் வழியில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. அதனால செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளும் எச்சரிக்கைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது. அதன் வழியில எதிர்பாராத தொந்தரவுகளோ இடையூறுகளோ இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தேவையில்லாத காரியங்கள்லையும் பேச்சுவார்த்தைகள்லையும் ஈடுபடாம இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளும் ஒரு சூழல்களோ எண்ணங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். முக்கியமான ஆவணங்கள், சான்றிதழ்கள், பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள், காசோலை ரீதியிலான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது அவசியமாக இன்றைக்கு இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மிரட்டல் சார்ந்த கடிதங்கள், தேவையில்லாத அச்சுறுத்தல் ரீதியிலான கடிதங்கள் இந்த மாதிரியான ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனநிலையில ஒரு முடிவுகள் எடுக்க முடியாம திணறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழிகளில் 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நாம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இன்னைக்கு நல்ல முறையில நல்ல ரிசல்ட் தரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதை நோக்கி நம்ம இன்னைக்கு பயணங்கள் மேற்கொள்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் நன்மையாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளையும் மேற்கொள்வது உகந்த நாளாக இன்றைக்கு இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் விஷயங்கள்லையும் நமக்கு கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல நாமளா சிக்கிக்காம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் வழிபாடு மற்றும் பைரவர் வழிபாடை மேற்கொள்வது உகந்ததாக இருக்கிறது.
ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திற்குள்ளாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வரன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேச்சு ரீதியிலான விஷயங்கள்ல சாதனை படைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தினால எல்லாவற்றையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை நம்மளிடம் அதிகமாக இன்றைக்கு காணப்படும். மனைவி இல்லைன்னா நண்பர்கள் இவர்கள் வழியில பண வரவுகளோ வேறு ஏதாவது உதவிகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னா அதன் வழியில நல்ல பண வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக இணக்கமான நட்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கிறது. நண்பர்களோடு நட்புகள் எல்லாம் மேலும் பலப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வழியில ஏதாவது லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அவங்க வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குழந்தை பேறு ரீதியிலான மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஒரு சிலருடைய வீடுகள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கையிருப்பு பணம் இன்னைக்கு ஓரளவு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இசை ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில நல்ல முன்னேற்றங்களும் புதிய பெரிய அளவிலான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அது அற்புதமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் கவன நிலையாக இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம எந்த விஷயத்தை இன்னைக்கு கையில் எடுத்தாலும் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் நம்மளுடைய தேவை ரீதியிலான விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கும்போது அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் உதவி செய்யும் ஒரு விஷயம், பணமாக உதவி செய்றீங்க அப்படின்னா அதற்கான விஷயம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் விஷயம், நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. இதன் வழிகள்ல நமக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பேசும் வார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாம அடுத்தவங்களை எரிச்சல் படுத்துற மாதிரியோ, இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்க்கிற மாதிரியோ இருக்காம இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தேவையில்லாத வழக்குகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத வழக்குகள் ரீதியிலான பிரச்சனைகள் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த விஷயத்தை மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியில தேவையில்லாத தொல்லைகளை நம்ம சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் மாமா வழியில ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தனியார் துறைகள்ல வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு நல்ல முறையில ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. தற்காலிக பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு
பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பணியில் சேரக்கூடிய உத்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வரவுக்கு மேல கொஞ்சம் செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய தேவைகளுக்காக வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்களாக உங்களுக்கு இருக்கலாம். இதன் வழிகள்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல நம்ம அதிக கவன நிலைகள் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் நம்ம அதிக கவன நிலைகளையும் எச்சரிக்கைகளையும் கையாள வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சிறு சிறு தலைவலி ரீதியிலான தொந்தரவுகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக செலுத்த வேண்டும். தாய் வழி உறவினர்கள் மூலம் வழக்குகள் வரக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் உதவி செய்யும் விஷயங்கள், பணமாக உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது தவறுகள் நடந்தா அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளும் எச்சரிக்கை நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளுடைய உடல்நிலையில இருந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த பண வரவுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள் வழியில பலவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத கவன சிதறல்கள்னால ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அதனால தொழில் முறைகள்ல இருந்தாலோ, வாகனங்கள்ல போகும்போதோ, சாலை பகுதிகள்ல இருக்கும்போதோ, எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். பூர்வீக வீடு இல்லைன்னா பூர்வீக சொத்துகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த செலவுகளோ இல்லைன்னா அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளோ அதற்கான எண்ணங்கள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய வகைகள்ல ஒரு சில செலவினங்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குழந்தை பேரு ரீதியிலான ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதன் வழிகள்ல ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு உதவக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மாமனார் இருக்கிறார்னா அவருக்கு ஏதாவது பண உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு, விஷ்ணு பகவானை வழிபடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்ளுவது மிகுந்த சிறப்பை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத சிறு சிறு செலவினங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்களுடைய வழிகள்ல அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய சந்திப்புகள் நிகழும் போது எதிர்பாராத செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னு சொன்னா அவர் வழியில ஏதாவது செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூஜைகளிலும் பிரார்த்தனைகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதிற்கு பிடித்தவர்கள் வழியில அவங்க விரும்பின பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ரகசியமான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் சமாதானமாகி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு உடன்பாடுகள் வழிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்,
வாகனங்கள்ல போகும்போது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரவுள்ள நாளாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது பலவித நன்மைகளை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சிறு சிறு தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதிக கவன நிலைகளும் எச்சரிக்கை நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். கலைநயம் மிக்க வீடுகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இதன் ரீதியில முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வண்டி, மனைகள் இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே வீடு, வண்டி, மனை இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகள்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. அம்மா வழியில ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள் வழிகள்ல எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அண்டை அயலார் வழியில நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகி அதன் வழிகள்ல ஏதாவது ஒரு நன்மையான பேச்சுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு அதிகமான ஆதரவுகளை தரக்கூடிய நாளாக இருக்கின்றது. அவங்க ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தாலோ வேறு ஏதாவது விஷயங்களாக கேட்டிருந்தாலோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பண வருவாய்கள் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு நல்ல முறையில முன்னேற்றமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கலைகள் வழிகள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். கலைகளை கற்றுத்தருகின்ற ஒரு எண்ணங்கள் அதுல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனதிற்கு பிடித்த நண்பர்களோடு சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழிகள்ல நம்மளுடைய பொருட்கள் சேர்க்கை இருக்கும் இன்னைக்கு. அதாவது ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம், வேறு கலைநயம் மிக்க பொருட்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பெயரும் புகழும் கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உற்பத்தி துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதனை புரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இன்றைக்கு லாபகரமான செய்திகளை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், வரன் பார்க்கும் பயணங்கள் இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. ரொம்ப அவசர தேவைகள், வேற பண உதவி கம்பல்சரி வேணும் அப்படின்னா மட்டும் நம்ம கடன் வாங்கிக்கலாம். அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்காம இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் ரீதியிலான எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் அதிகமாக இருக்கும். தொழில்முறை வியாபார ரீதியில நமக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு வெற்றி கொள்ளும் முயற்சிகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். இசை சார்ந்த தொழில்களை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைன்னா வியாபார முறைகள்ல
முக்கியமான முடிவுகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு எண்ணங்களும், வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் முறைகள்ல புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கௌரவமான பணிகளுக்கான உத்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தலைமை பொறுப்புகளை எல்லாம் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நிர்வாகத்தின் மூலம் நமக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. நாம வேலை பார்க்கின்ற நிர்வாகத்தின் வழிகள்ல நம்மளுடைய சிறப்பான வேலை காரணமாக பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. எழுத்துத்துறை ரீதியிலான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரருடன் நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமனார் மாமியாருக்கு இடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குத்தகை ரீதியிலான பணிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் மூலமான வருவாய்கள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. தொழில் முறைகளுக்கு ஏற்றபடியான வேலையாட்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில தேவையில்லாத தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த ஒரு விஷயங்களாக இல்லைன்னா நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை முயற்சிகளாக எடுக்கும்போது அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கின்றது. நமக்கான ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால கடன் உதவி செய்யும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தை வழியில ஆதரவுகளோ வரவுகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. அவர் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண வரவுகள் இன்னைக்கு நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்ப ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் குறித்து குடும்பத்திற்குள்ளாக ஆலோசனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம அந்த கோவிலுக்கு போகணும், இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு குடும்பத்திற்குள்ளாக ஒரு ஆலோசனைகள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தினால சாதிக்கும் வல்லமைகள் நம்மளிடம் அதிகமாக காணப்படும். பேசியே நம்ம எல்லா விஷயங்கள்லையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன்கள் நம்மளிடம் இன்னைக்கு அதிகமாக காணப்படுகிறது. தந்தை வழி உறவுகளோடு நல்ல நட்புகள் நீடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள்ல இருக்கின்றது. இறை ரீதியிலான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மூலமான வருவாய்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தலைமை பதவிகள் ரீதியிலான முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. பூர்வீக சொத்துகள் வழிகள்ல வரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கிறது. தர்ம காரியங்களை மேற்கொள்வதன் வழிகள்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் உதவி செய்யும் விஷயங்கள், மற்ற உதவிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி மற்ற பிரச்சனைகள்லையும் நாம இன்னைக்கு தலையிடாம இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி
உடல்நிலையில நல்ல மேம்பாடுகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைய நாளில் இருக்கிறது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயத்துல ஈடுபட்டு இருந்தாலும் அதுல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சாலை பகுதிகளில் இருந்தாலோ இல்லைன்னா நம்ம வீட்டுல வேலை செய்து கொண்டிருந்தாலோ தொழில்முறை சார்ந்த வேலைகள்ல இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகளும் எச்சரிக்கை நிலைகளும் இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல வீணான செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால பண ரீதியிலான விஷயங்கள்ல எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து செய்ய வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு கடனாக பண உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. வீண் தகராறுகள் இல்லைன்னா வாக்குவாதங்கள் இதுல எல்லாம் நாமளா ஈடுபடாம இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நடத்தும் போது அதிக கவன நிலைகள் நிதான நிலைகள் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. செயல்பாடுகள்லையும் நம்ம அவசரமான செயல்பாடுகளை எல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழிகள்ல வரக்கூடிய தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய திறன்கள் நமக்கு அதிகமாக இன்றைக்கு தேவைப்படுகிறது. பெயருக்கு களங்கம் வராம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வீண் பழிகளையும் அவதூறுகளையும் நாம சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். அதனால அந்த மாதிரியான நபர்களிடம் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. உங்களுக்கான சுய முயற்சிகள்ல மேற்கொள்ளும் போது அதன் வழிகள்ல சிறு சிறு தடைகள் இடையூறுகள் வீணான அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தலை ரீதியிலான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஸ்கின் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மன ரீதியிலான ஏதாவது ஒரு வருத்த நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மூத்த சகோதரரோடு சிறு சிறு கருத்து மோதல்களோ இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நரம்பு ரீதியிலான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சட்ட முறைப்படியான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகளும் எச்சரிக்கை நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பதட்ட நிலைகள் அதிகமாக இருக்கும். தடுமாற்றங்கள் இருக்கும். நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சதுருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். திருமண ரீதியிலான ஒரு சில செயல்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வரன் பார்க்கும் விஷயங்களாக பயண செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழில்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
கணவன் மனைவிக்குள்ளாக அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கிறது. மனைவி வழியில அவர் விரும்பக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி தரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதன் வழிகள்ல ஒரு சில செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்களோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பேங்க் ரீதியிலான கடன்கள் வாங்கியிருந்தாலோ இல்லைன்னா வேறு நபர்களிடம் பிற கடன்கள் வாங்கியிருந்தாலோ அதையெல்லாம் அடைக்கின்ற முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். அதன் வழிகளில் தேவையில்லாத விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியில ஏதாவது எதிர்பாராத செலவினங்கள், தேவையில்லாத தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. 2வது பிள்ளை வழியில எதிர்பாராத செலவினங்களை செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள்ல இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளுக்கான எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல அதிக முயற்சிகளையும் ஒரு ஈடுபாடுகளையும் காட்டக்கூடிய நாடாக இன்றைய நாட்கள்ல இருக்கிறது. வெளிநாடு உறவுகளின் வழிகள்ல எதிர்பாராத செலவினங்களோ இல்லைன்னா அவங்க வழியில சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழிகள்ல பலவித முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் பயணங்கள் வழிகள்ல நமக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாட்கள்ல இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கடன் வாங்குற விஷயங்கள்ல ரொம்ப அவசிய தேவை அப்படின்னா மட்டும் நம்ம கடன் வாங்கி கொள்ளுவது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ப்ளூ கலர் உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். எதிரிகள் வழிகள்ல இருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இன்னைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஓரளவு வெளிவர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல மருத்துவ செலவுகளுக்கு பின்பாக அதுல இருந்து குணமடைவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாம் ஓரளவு விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வழக்கு ரீதியிலான பிரச்சனைகள்ல சிக்கி கொண்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழிகள்ல ஏதாவது ஒரு நன்மைகளோ இல்லைன்னா விடுபடக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரோத உணர்வுகள், பகைமை உணர்வுகள் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைவாக இன்றைக்கு இருக்கும். மூத்த சகோதரரோடு பேசும்போது பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பணி சார்ந்த விஷயங்களாக தேடக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலர் தற்காலிக பணிகள்ல இருப்பீங்க. அவங்களுடைய வேலைகள் எல்லாம் பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு அதன் வழிகள்ல நல்ல ஒரு முறைகள்ல நமக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பணி ரீதியிலான ஒப்பந்தங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நினைத்த, விரும்பிய இந்த மாதிரியான பணிகள்ல சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. தாய்மாமா இருக்கிறாருன்னு சொன்னா அவர்கள் வழியில ஏதாவது உதவிகளோ லாபங்களோ கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பதவி சம்பந்தமான உயர்வுகள் குறித்த பேச்சுவார்த்தைகள், பதவி உயர்வு ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன
நிலைகளும் நிதான நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில தேவையில்லாத தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றதுனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் உதவி செய்யும் விஷயங்கள், பணமா நம்ம யாருக்காவது உதவியா செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்கள், நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் போது இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறங்கள் கரும் பச்சை மற்றும் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தொழில் ரீதியிலான முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள் இதெல்லாம் புதிதாக எடுத்து செய்யக்கூடிய சிந்தனைகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழிலுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வழியில சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியிலான விஷயங்கள்ல உங்களுடைய பசங்க வழிகள்ல பண உதவியாகவோ வேறு ஏதாவது ஒரு உதவிகளோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சொந்த ஊரிலேயே தொழில் தொடங்கும் முயற்சிகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு கலைத்துறை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலருக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. புனித யாத்திரைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கோவில் ரீதியிலான இறை பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். இதன் ரீதியில நம்மளுடைய வேலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கமிஷன் ரீதியிலான தொழில்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எழுத்து ரீதியிலான வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகள்ல தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழிகள்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. தொழில் முறைகள்ல அறிவாற்றலும் வளர்ச்சியும் அனுபவ அறிவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள்ல இருக்கின்றது. அழகு பொருள் தயாரிக்கும் விஷயங்கள், கலைப்பொருள் ரீதியிலான தயாரிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விற்பனைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலைகள் நல்லபடியாக இன்றைக்கு நடக்கும். இசை, நடனம் இது சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகள்லையும் முன்னேற்றங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பத்திரிகை துறை சார்ந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் உதவி செய்யும் விஷயங்கள், பணமாக உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில இருந்த துன்ப நிலைகள் எல்லாம் நீங்கி உடல்நிலையில ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போதும் இன்றைய நாள்ல பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் போதும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதனால கவனச்சிதறல் இல்லாம இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் வீர விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
வெளிநாடு சார்ந்த தொழில் முயற்சிகள் இல்லைன்னா வியாபாரங்கள்ல வெளிநாடோடு நம்ம தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி சொத்துகள் இல்லைன்னா பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கும் போது அதன் வழிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாய் தந்தையருக்குள்ளாக ஒற்றுமைகள் அதிகரிக்கும். இன்னைக்கு அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல முறையில பேச்சுவார்த்தைகள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கோவில் ரீதியிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்களோ கட்டாயங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயர்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய புனித பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ அதற்கான முயற்சிகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்மளுடைய நன்னடத்தைகள்னால அனைவரிடமும் பாராட்டை பெறக்கூடிய நபராக இன்றைய நாட்கள்ல இருக்கிறீர்கள். தந்தை வழி உறவுகளின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக குருக்களிடம் தரிசனம் பெறுவது, அவங்களுடைய உபதேசங்களை கேட்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஒரு சிலருக்கு இன்றைக்கு விருப்பங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். கல்வியினால புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கல்வி ரீதியிலான பணிகள்ல ஈடுபடக்கூடிய சிந்தனைகளோ முயற்சிகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள், பதவி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கை நிலைகளையும் கவன நிலைகளையும் பின்பற்ற வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அதனால தேவையில்லாத ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறத நம்ம தவிர்த்திடலாம். அதனால கவனச்சிதறல்களை குறைக்க வேண்டிய நாளாக இன்றைய நாளில் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சியான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் தடுமாற்ற நிலைகள் இருக்கும். மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம புதிதான முயற்சிகளை சரிவர செய்ய முடியாத போற சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.